பொங்கல் ஹாலிடேஸ் தெரியல எவ்வளோ நாள் விடுறாங்கன்ட்டு. அவன் அங்கே எக்ஸு அம்மா அப்பா வீட்டுக்கு போயிடுவான்ல, எக்ஸோட எக்ஸு மாமனார் மாமியார் வீட்டுக்கு போயிடுவான். பொங்கலுக்கு 2 நாள் 1 நாள் போயிட்டு வருவான். இல்லை படிக்கிற மாதிரி இருந்தால் மேபி போக மாட்டான். 11th 17th வரைக்கும் 7 days என்ஜாய். நீங்கள் ஊருக்கு போகிறீங்களா? ஊட்டி போகிறீங்களா? ஊட்டியில் செம்ம குளிராக இருக்குமே. மிஸ்டாக இருக்கா? எப்படி இருக்குது? இப்போ தான் ஆக்சுவலி சீசனில் நல்லா போத்திட்டு ரெசார்ட்டில் போய் தூங்கணும் அப்படின்னா போயிடலாம் இந்த டைமுக்கு ஊட்டி. இல்லை அப்படியா? எப்போ கிளம்புறீங்க? ஸ்னோஃபாலா? ஸ்னோஃபால் ஆகுதா ஊட்டியில்? ஸ்னோஃபாலா மிஸ்டா? பாரா. ஓ, அப்போ ஊட்டி வந்து காஷ்மீர் ஆகுது கொஞ்சம் கொஞ்சம். சாட்டர்டேவா? ஓ பரவாயில்லையே. நிறையா கிளைமேட்டிக் சேஞ்சஸ் ஆகி ஸ்னோஃபால் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா குட்டி காஷ்மீர் ஆயிரும். ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். ஓகே ஓகே, அனுப்புங்க பார்க்குறேன். என்ன சாப்பிட்டீங்க? சாட்டர்டேல இருந்தா உங்களுக்கு லீவு? சாட்டர்டேலேருந்து மினி காஷ்மீர் ஆயிடுச்சா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. மிஸ்ட்டு தான் ஜாஸ்தியாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சரி சரி சரி. சப்பாத்தி வெஜ் குருமாவா? ஓகே ஓகே. சேம். இங்கே வந்து சப்பாத்தி, இது கோவக்காய் ஆம்லேட்டு, இல்லைன்னா புர்ஜி போடலான்னு பார்த்தேன். அப்புறம் அது இவன் அதை மட்டும் சாப்பிட்டு காய் சுத்தமாக சாப்பிட மாட்டான். இப்போவாச்சும் 2 ஸ்பூனாச்சும் சாப்பிட்ருக்கான். அதனால தான் விட்டுட்டேன். சரி அப்படின்ட்டு. தெரியலையே ரஞ்சிதாமா, எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. லிம்சி வைட்டமின் சி டேப்லெட் தெரியும், வைட்டமின் இ கேப்சூலும் தெரியும். ஆனால் அது வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் மாம்ஸ் வந்து கன்சியூம் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் வந்து உங்களோட கைனாக்டை கேளுங்க. உங்கள் கைனாக்டை கேட்டுட்டு சாப்பிடுங்க, கேட்காம சாப்பிடாதீங்க சரியா? கைனாக்டை கேட்டுட்டு சாப்பிடுங்க. எனக்கு தெரியலம்மா, தெரியாத இதை நம்ம சொல்லிடக்கூடாதுல்ல. சாப்பிட்லாம், ஜென்ரலாக இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் தான். வைட்டமின் இ இதுவும் நெசசிட்டி இருந்தால் தான் சாப்பிட்ணும். வைட்டமின் இ வந்து ஸ்கின்னில் உங்களுக்கு ரொம்ப ரிங்கிள்ஸ் இருக்குது, ஸ்கின் ஒரு மாதிரியாக இருக்குன்னா தான் டாக்டர் சஜஷனோட தான் சாப்பிட்ணும் எப்போவுமே. நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்காம வாங்கிட்டீங்களா? டாக்டர்கிட்ட கேட்காமலாம் எப்போவுமே சாப்பிடாதீங்க. பிரஸ்ட் ஃபீடிங் மாம்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி வைட்டமின் சியோ எதுனாலும் நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஏதாச்சும் ஒன்று டேப்லெட் எடுக்கிறோன்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிகிட்டே எடுங்க. பாய் பாய், குட் நைட். ஆஷிகாமா குட் நைட். ஓகே, வெல்கம் வெல்கம். ஓகே ரஞ்சிதாமா பாய், ஆஷிகாமா பாய். இன்னைக்கு பிரசிதாவை காணோம், லக்ஷ்மிகலாவை காணோம், ரெகுலராக வரவங்க யாரையுமே காணோம். ஓகே பாய் பாய், குட் நைட். தேங்க்யூ ஸோ மச். 17 லைக்ஸ், தேங்க்யூ, குட் நைட். நான் போய் ஒரு 1/4 மணி நேரமாச்சு இன்ஸ்டா லைவ் போட்டு தான். இல்லைக்கா, ஒருத்தவங்க சொன்னாங்க உங்ககிட்ட ஒரு அப்படிலாம் கேட்காமலாம் போடாதீங்க. டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நெசசிட்டி கிடையாது, ரெண்டுமே நீங்கள் சாப்பிட தேவை கிடையாது. நீங்கள் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு சாப்பிட்டீங்கனாலே, எது சளி பிடிக்காத ஃப்ரூட்ஸ் இருக்குதோ அதை சாப்பிட்டிங்கனாலே போதும். வைட்டமின் சி ஆல்ரெடி கிடைக்க போகுது. வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, அதே போதும். ஆர்டிஃபிஷியலாக எடுக்கவே வேண்டாம். இந்த ஏஜ்லேருந்து ஆர்டிஃபிஷியல் நீங்கள் எடுக்கவே வேண்டாமே வெளியேருந்து. நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு வேணால் சாப்பிடுங்க. பாய் பாய், குட் நைட்.